கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய திட்டங்களும் தீர்மானங்களும் அது உறுதியானதாக சரியானதாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால், ஒரு தவறான முடிவை நாம் எடுக்காமல் சரியான முடிவை நாம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஒவ்வொரு திட்டங்களையும் நாம் ஆண்டோடைய சமூகத்துல ஒப்புவிக்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவ சமூகத்துல நாம் ஒப்புவிக்கும் பொழுது சரியான முடிவை எடுக்கத்தக்கதாக அவருடைய யோசனையை அவர் நமக்கு தருவார். அவருடைய யோசனையானது அது உறுதியானதும் சரியானதுமாய் இருக்கிறது. எல்லாவற்றையும் நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவ யோசனைகள் நமக்கு கிடைக்கும். அந்த தேவ யோசனையானது அது உறுதியானதாக காணப்படும். எனவே இந்த வார்த்தையின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனத்தின் அடிப்படையில நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் உம்முடைய சமூகத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒரு தவறான முடிவை எடுக்காதபடி சரியான முடிவை எடுக்கும்படியாக எங்களுடைய யோசனைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மாலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உறுதியான உம்முடைய யோசனைகளாக மாறுவதாக. இப்பொழுதும் இந்த ஜெபத்தை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாவற்றையும் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து உம்மிடத்திலிருந்து ஆலோசனையை பெற்று ஜெயத்தை பெறுவார்களாக. கர்த்தர் அவ்வண்ணமாக செய்தபடியினாலே நன்றி சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்துல ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you all. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.